ஆன்மீக கதைகளை பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி முதல்ல ஞானசம்பந்தரை பற்றி ஒரு கதையை பார்ப்போம். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு. உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம். செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா. செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா. திருநீல கண்டம் திருநீல கண்டம். இது ஞானசம்பந்தர் செங்கோடனை நோக்கி பாடியது. அதாவது திருச்செங்கோடில் அங்கே ஒரே விஷஜரம், மக்களுக்கு விஷஜரமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஞானசம்பந்தர் இந்த அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். அதாவது முன்னால் நம்ம என்ன பண்ணினோமோ அதுக்கு தான் பின்னால் அனுபவிக்கிறோம்னு அங்கே சொல்கிறார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். உய்வினை நாடாது. அதாவது நம்ம மேலே போகிறதுக்கு வழி வேணும் இல்லையா? இந்த பாவமெல்லாம் நம்ம நீக்கி அதை விட்டுட்டு நம்ம போகணும். அதுக்கு வழி வேணும். உய்வினை உய்யறதுக்கு வழி வேணும் அப்படின்னு கேட்குறார். யார்? ஞானசம்பந்தருக்கா வேணும்? நமக்காக தான் கேட்குறார். இந்த பதிகத்தை பாடினால் எப்பேற்பட்ட விஷஜுரமும் இறங்கும். அங்கே திருச்செங்கோட்டில் உள்ள மக்கள் உய்ய வழி சொன்னார் ஞானசம்பந்தர். அங்கே உய்வு ஏற்பட்டது. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஞானசம்பந்தர் நினச்சி பாருங்கள். ஞானசம்பந்தர்னு நம்ம மரியாதை, நிச்சயமாக மரியாதைக்குரியவர். ஏன்னா அவரே தெய்வந்தான். ஆனால் 3 வயது குழந்தை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 வயது குழந்தை பட்டீஸ்வரத்துக்கு போகுது. பட்டீஸ்வரன்னா நமக்கு துர்கை தான் ஞாபகம் வரும் இல்லையா? கையில் கிளியோடு இருக்கா அந்த அம்பாள், ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். பட்டீச்சரம் அப்படின்னு தான் பேர். இப்போ பட்டீஸ்வரம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, 8 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த இடத்துக்கு ஞானசம்பந்தர் தெய்வ தரிசனத்துக்காக போகிறார். ஒரே காலெல்லாம் பொடி சுடுறது. இப்போ வெயில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? வேர்த்து வழியிறது ஞானசம்பந்தருக்கு. இது பொறுக்க முடியலை ஈஸ்வரனுக்கு. சிவபெருமான், ஐயோ என்னுடைய பக்தன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு. பட்டீச்சரம்னு ஏன் பேருனா, பட்டி காமதேனுடைய குழந்தை. இந்த காமதேனுடைய பெண் பட்டி வழிபட்ட தலம், அதனால தான் பட்டீச்சரம்னு அதுக்கு பேர். இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ என்னுடைய குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பூதங்கடங்களை கூப்பிட்றாரு. எதா பண்ணு, அவன் வர வழியெல்லாம் வந்து நல்லா இருக்கணும், அவனுக்கு நிழல் வேணும், அவனை ஏதாவது கொஞ்சமாவது வெயில் பட்டுது, அவனுடைய வேர்வை சிந்தித்துனா எனக்கு தாங்க முடியாது, ஏன்னா அவனுடைய செல்ல மகன், அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறார். பூதகணங்கள்லாம் சேர்ந்து முத்து பந்தல் போடுறான். முத்தால பந்தல், நெருக்கமான பந்தல். அந்த பந்தலை மீறி சூரியனோட ஒரு கிரணம் கூட உள்ளே வர முடியல. அந்த மாதிரி நல்ல பந்தல் போட்டிருக்காங்க. ஞானசம்பந்தர் வரார். ஞானசம்பந்தர் முத்து பந்தலுக்குள்ளே நடந்து வரதை அழகை பார்க்கணும். சிவபெருமான் சொல்கிறார், எனக்கு அந்த அழகை பார்க்கணுமே அப்படின்னு. நந்தி கிட்ட சொல்கிறார், கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா, எனக்கு அவரை பார்க்கணும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, சுவாமிகிட்ட போனப்புறம் வந்து தரிசனம் பண்ண போகிறோன்னா எல்லோரும் முட்டிகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் தள்ளிக்காங்களே, நாங்கள் கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு போகிறோன்னு. அந்த மாதிரி சிவபெருமான் சொல்கிறார், நந்தி கொஞ்சம் நகர்ந்துக்கோ, ஏன் நான் வந்து அந்த குழந்தை நடந்து வர அழகாக பார்க்க, சின்ன குழந்தை இல்லையா, அது நடந்து வருது தெரியும் எனக்கு அப்படிங்கிறார் அவர். அந்த சின்ன குழந்தை நடந்து வருது, பந்தலில் நடந்து வருது, அழகாக அடி எடுத்து நடந்து வருது. கூடவே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வர்றார். ஏன்னா அவர் தான் இவர் பாடுறதுக்கெல்லாம் வந்து யாழ் வாசிப்பார். அப்படி திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் கூட வரார்.
அந்த அழகான தரிசனம் இவருக்கு கிடைக்கிறது பட்டீஸ்வரத்தில். இறைவனை நோக்கி இவர் தரிசனம் பண்ணுற இடம் அது. இது மட்டும் இல்லை, பல இடத்துல வந்து ஞானசம்பந்தருடைய நம்முடைய சொல்லிகிட்டே போகலாம். ஞானசம்பந்தருடைய வழியிலெல்லாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இருக்கார் இல்லையா, அவர் எப்போவுமே வந்து இசைக்கருவி உடன் வாசிக்கிறவர். இவர் பாடுறது எல்லாத்தையும் வாசிக்கணும்னு நினைக்கிறார். இப்போ சரிகம பத நிச அப்படின்னு இவர் பாடினார்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு உடனே வாசிக்கணும்னு நினைக்கிறார். இப்படி எல்லாத்தையும் இவர் பாடுறது எல்லாத்தையும் அதில் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் யாழை நினச்சி பாருங்கள், இப்போ நம்ம பியானோ இருக்குல்ல, அது மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. யாழில் வந்து கமகங்கள்லாம் கொடுக்கறது கஷ்டம். ஆனால் அது திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு உடனே தோணலை. இவர் ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகம் பாடுறப்போ இவரால் யாழ் வாசிக்க முடியலை. உடனே யாழை போட்டு தூக்கி போடுறார், யாழை முறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் ஞானசம்பந்தர் அது பிடிச்சிடுறார். இது உங்களுடைய தப்பு இல்லை, இது யாழோட குற்றம். ஐய நீர் யாழ் இதனை முறிக்கும் அப்படின்னு சேக்கிழார் குறிப்பிடுறார். அப்போ பாடப்பட்ட பதிகம் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் மன்னதோ நடை புடை இப்படி போகிறது. இந்த அட்டான ராகம்னு இப்போ தற்காலத்தில் சொல்கிறோம். நடை உடை மலை மகள் 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 துணையென மகிழ்வர். இந்த பதிகம் நினச்சி பாரு, துணையென இதெல்லாம் வாசிக்க முடியாது. வீணையில் வாசிச்சிடலாம், யாழில் வாசிக்க முடியாது. ஏன்னா யாழ் அப்படிப்பட்ட ஒரு கருவி, அந்த கருவியுடைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லலாம். அது அந்த மாதிரி இருக்கிறப்போ இவருடைய குற்றம் என்ன? திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய குற்றம் அது கிடையாது, இது யாழுடைய குற்றம். இருப்பினும் அதை உணர்ந்து யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தருடைய போய் எல்லா இடத்துலையும் வாசிக்கிறார், என்ன முடியறதோ அதை வாசிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நன்றி, வணக்கம்.